சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 2 ஏக்கர் நிலத்தில் வீடு கட்டி வசித்து வந்த வயதான தம்பதியரை கட்டி போட்டு தாக்கி 20 சவரன் நகைகளையும் 70,000 ரூபாய் பணத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ளது தாராபுரம். இந்த பகுதியில் வசித்து வருபவர் ராஜகோபால், வயது 70. தற்போது இவர் வட்டி தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு 7:30 மணி அளவில் ராஜகோபாலும் அவரது மனைவி சரோஜாவும் வீட்டில் இருந்தனர். அப்போது 2 வாலிபர்கள் வந்து கதவை தட்டினர். என்னவோ ஏதோ என்று அறிந்த ராஜகோபால் வெளியில் வந்து பார்த்தார். பின்னர் அங்கு முகத்தை துண்டால் கட்டியிருந்த 2 வாலிபர்கள் ராஜகோபாலை சரமாரியாக தாக்கினர். அவரது சத்தத்தை கேட்ட சரோஜா அங்கு ஓடி வந்தார். பின்னர் சரோஜாவும் தாக்கி விட்டு ராஜகோபால் மற்றும் சரோஜா ஆகியோரை கட்டி போட்டுவிட்டு வீட்டில் வைத்திருந்த 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கம் 70,000 திருடிக் கொண்டு 2 வாலிபர்கள் தப்பி சென்று விட்டனர். இது தொடர்பாக ராஜகோபால் உறவினர்கள் ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார்கள். கொள்ளையர்கள் தாக்கியதால் ராஜகோபால் படுகாயமடைந்துள்ளார். தற்போது அவர் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கொலையை சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் தனிப்படை அமைத்துள்ளார். இதில் காவல் ஆய்வாளர் அங்கப்பன் மற்றும் போலீசார் இடம்பெற்று கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.